வணக்கம் நண்பர்களே. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலையோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலோ சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும். அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த 8 மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதாவது முதல் 4 மாத காலங்கள் சுயசாரத்துல நேர்கதியில சஞ்சாரம் செய்யும். அடுத்த 4 மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான். ஆக குருவானது அடுத்த 8 மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு. ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும். சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு. இந்த வருட ஆரம்பத்திலேயே பொது பலன்களை கொஞ்சம் சொல்லி இருப்போம். பெரும்பாலும் இந்த வருடமானதே கொஞ்சம் மந்த நிலைகள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலை செய்யும். இதைத்தான் ஜோதிடத்துல ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது. அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு பெரும்பாலும் இந்த குருனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவானவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. இப்பதான் மகர ராசியானது 7 சனியிலிருந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதே நேரம் குரு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனாங்க. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அசுகிரகம் ராசியை விட்டு வெளியே போகுது. ஒரு வகையில மகர ராசிக்கு ராசி அதிபதியே சனி தான். இருந்தாலும் கிரகாதிபத்திய வகையில சனியானது அசுப கிரகம் சொல்லப்படுது. அந்த வகையில அசுப கிரகம் என்பது ராசியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சு அசுப கிரகங்களின் அடிப்படையில குருவானவர் ராசிக்கு மருவஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சாங்க. இதனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகாதிபத்திய வகையில கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்ப அமைப்பை கொண்டு வந்தது. இதனால சமீப காலத்துல மகர ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. சாதிக்கணும்னு மனம் துடிக்கும், தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க தயாராக இருப்பாங்க. ஆனா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தக்க பலன்கள் இல்லாம அடிக்கடி சுணங்கி போகக்கூடிய நிலை என்பது ஜானேர்னா மூலம் இருக்குதுங்கிற நிலையை சமீப காலமாக மகர ராசிக்காரங்க அவங்களுடைய வயது நிலைக்கு கட்டாயம் பார்த்து வந்திருப்பாங்க. தவிர ஜெனரலாகவே இந்த 6ஆம் இடத்துல குரு என்பது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கத்தான் செய்யும். மன பேதங்களை உண்டாக்கும், மன வருத்தங்களை மன சஞ்சலங்களையும் அது ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். மகராசிக்காரங்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் 10லங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். சம்பாதிச்சாலும் கூட 10 ரூபா சம்பாதிச்சாலும் 12 ரூபாய்க்கு செலவு ரெடியா இருக்கும். இயல்பாகவே இந்த காசு பணம் எப்படி வெளில போகுதுன்னே தெரியாது, கணிசமா கரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கடைசியா எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போதுதான் விஷயமே புரியும் இவ்வளவு காலம் செலவா இருக்குதா அப்படின்னு. அதனால இயல்பாகவே மகராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலையில் கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால ஜெனரலாகவே இந்த கிரகாதிபத்திய வகையில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் பெருசா ஃபேவரா வேலை செய்யல. மாத கிரகங்களின் அடிப்படையில தான் சில நன்மை தீமைகளை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க. மற்றபடி இந்த வருட கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா ஃபேவரா வேலை செய்யல. இக்கரை கக்கரை பச்சைங்கிற நிலைமை தான் எப்படியோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பெருசா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கறதுல குண்டுச்சீட்டுக்குள்ள குதிரை ஓட்டின மாதிரி அதுக்குள்ளே சுத்திட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை குருவானவர் 6ஆம் இடத்துல சுயசாரம் பெறக்கூடிய இந்த 8 மாத காலகட்டங்கள் என்பது மகராசியை பொறுத்த வரைக்கும் சமாளித்துக் கொள்ளலாம். முன்னாடியெல்லாம் பிரச்சனைகளாகவே இருந்தது. இப்ப அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பெருசா பலன் கொடுக்காது. ஆனா மழை போல வர வேண்டிய பிரச்சனைகளை பனி போல மறைய வைக்கும். கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள்ல கட்டுக்குள்ள வரும்.
உடல்நல பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கட்டுக்குள்ள வரும். இந்த கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். வாழ்க்கையில பிரச்சனையாக போய் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான திருப்பு முனைகளுக்கு மாறும். அதாவது திடீர் திருப்பங்கள்னு சொல்றோம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல உங்களால பார்க்க முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள், அது சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்களையும் பெற முடியும். ஊதிய உயர்வுகள், உத்தியோக உயர்வுகள் போன்ற விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர் வகையிலும் சரி, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்கொள்ளும். பொதுவாகவே ஜீவன அமைப்புகள்ல மகர ராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான நிலைகள்ல இந்த சஞ்சாரமானது செயல்பட்டு வரும். தொழில் வேலை உத்தியோகமாக பல நல்ல திருப்பங்களை இந்த காலகட்டங்கள்ல உங்களால பார்க்க முடியும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே 2025 வருட பலன்களே மகராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள், முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த காலகட்டங்கள்ல உங்களால பார்க்க முடியும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பது கிடைக்கப்படும். மகராசிக்காரங்களுக்கு பேச்சு திறன் என்பது அதிகரிக்கும். நீங்க சொன்ன சொல்லை மற்றவங்க கேட்பாங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகம். குறிப்பா இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான நிலைகள் ஏற்படுது. அதே போல உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்க்க முடியும். குறிப்பாக நண்பர்கள் இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. விரோதிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு எடுத்தேதான் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. ஸோ மகராசிக்கு பெருசா எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள்ல சாதகமான அமைப்புகள் உண்டு. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகும். அதே போல மாணவர்கள் இந்த காலகட்டங்கள்ல சில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அவங்களுடைய கல்வி வித்தைகள்ல சில சாதகமான அமைப்புகள் அவங்களுக்கு உகந்த வகையில கைக்கு சேரும். காற்றுள்ள போதே தூற்றுக்குள் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் அந்த விஷயத்தை சமயோகிதமாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது அவங்களுடைய சாதுரியம். ஆனா எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கைக்கு சேரும். அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் தடைப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளால பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு, எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க ஆனா எந்த முடிவும் சொல்லாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு காரியங்கள் ஆரம்பித்து பாதியில நின்று போன விஷயங்கள், இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கைகூடி வர ஆரம்பிக்கும். சொத்து சுகங்கள் வகையில இந்த கைமாத்தல்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான வகையில இருக்கும். ஸோ ஓரளவு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய சுய சஞ்சார காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல திருப்பு முனைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வரும். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.